தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் அறக்கட்டளை சார்பாக ஏற்கனவே 2 தினங்களுக்கு முன்பு விருதுகள் வழங்கும் விழா இந்த தேசத்திற்காகவும் மண்ணிற்காகவும் இறையாண்மைக்காகவும் பாடுபட்ட தலைவர்களின் பெயரில் மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, அன்னை இந்திரா காந்தி, தலைவர் ராஜீவ் காந்தி, பெருந்தலைவர் காமராஜர், புரட்சியாளர் அம்பேத்கர், மௌலானா அபுல் கலாம் ஆசாத் 7 பெயர்களில் விருது வழங்குவோம் என்று அறிவித்திருந்தோம். தலைவர் ராஜீவ்காந்தியுடைய பிறந்த நாளான ஆகஸ்ட் 20ஆம் தேதி இந்த விருதுகள் வழங்கும் விழா நடைபெறும். அதற்கு ஏற்கனவே அதனுடைய ஜூரியாக தலைவராக மேனாள் உயர்நீதிமன்றத்தின் மூத்த தலைமை நீதிபதி மணிக்குமார் அவர்களும், WHO உலக சுகாதார மையத்தின் இயக்குநராக இருந்த சௌமியா சுவாமிநாதன் அவர்களும், குணசேகரன் அவர்களும் 3 பேர் ஏற்கனவே நியமித்திருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக ராஜீவ்காந்தியை பெருமைப்படுத்தும் விதமாக இந்த மண்ணில் உயிர் நீத்த, இன்னும் மனசாட்சியாக பஞ்சாயத்து ராஜ், விஞ்ஞான யுக புரட்சி, இந்த தேசத்துடைய வளர்ச்சி, தீவிரவாத ஒழிப்பிற்கு பாடுபட்ட தலைவர் ராஜீவ்காந்தியை பெருமைப்படுத்த வேண்டும் என்று அவருடைய பிறந்த நாளில் ராஜீவ்காந்தி IAS அகாடமி மற்றும் ஸ்டடி சென்டர் ஆரம்பிப்பதற்காக முடிவு செய்திருக்கிறோம். அதனுடைய இயக்குநராக அமிட் யூனிவர்சிட்டியின் வேந்தர் அண்ணன் நாசே ராமச்சந்திரன் அவர்களை இயக்குநராகவும் வேந்தராக நியமித்திருக்கிறோம். இவர் அதை எடுத்து ராஜீவ்காந்தியுடைய பெருமையையும் அவருடைய தியாகத்தையும் பறைசாற்றுகின்ற வகையில் இதை முன்னெடுப்பார் என்று நாங்கள் அவரிடம் இதை ஒப்படைத்திருக்கிறோம். இதற்கு செயலாளராக அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களும், இணை தலைவராக மேனாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் திரு தங்கபாலு, திரு கிருஷ்ணசாமி, திரு திருநாவுக்கரசர், திரு அழகிரி, சட்டமன்ற கட்சி தலைவர் ராஜேஷ்குமார், இந்த அறக்கட்டளையின் டிரஸ்டி சுதர்சன் நாச்சியப்பன் அவர்கள் பங்கு பெறுவார்கள். இன்னொரு திட்டமாக ராஜீவ்காந்தியோட பிறந்த நாளில் காந்தியன் ஐடியாலஜி, காந்தியை பற்றியும் நேருவை பற்றியும் அன்னை இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி பற்றியும் இந்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லுகின்ற காலகட்டாயத்தில் இருக்கிறோம். அனைத்து தமிழ்நாட்டு கல்லூரிகளிலும் பேச்சு போட்டி, எழுத்து போட்டி வைப்போம். மாவட்ட கட்டுரை போட்டி ஆங்கிலத்திலும் தமிழிலும் மாவட்ட அளவில், நிறைவாக மாநில அளவில் நடைபெறும். இதையும் தலைவர் ராஜீவ்காந்தி பிறந்த நாள் அன்று துவக்க இருக்கிறோம். 3 திட்டங்களை அறிவித்திருக்கிறோம். தலைவர்களுக்கு விருது வழங்கும் விழா, ராஜீவ்காந்தி பெயரில் IAS அகாடமி, ராஜீவ்காந்தி, இந்திரா காந்தி, நேரு, காந்தி பெயரில் கட்டுரை போட்டி, பேச்சு போட்டியை நடத்த இருக்கிறோம். இலவசமா, காசுலாம் வாங்க மாட்டோம், இலவசமா பண்ணுவோம். பிலோ பாவர்ட்டி லைன் யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையோ அந்த மாணவர்களை சேர்த்து, இன்னும் அதை வெகுவா திட்டமிட்டு இருக்கும். பெரிய நிறுவனங்களோடு டைப் செஞ்சு அதை பண்ணலான் இருக்கும். முதல்ல ராஜேந்திர சோழனுக்கு விழா எடுத்திருக்கிறோம், சிலை வைத்திருக்கணும். அவர் வட மாநிலங்களை போய் சொல்லணும். கங்கை கொண்ட சோழன் சொல்றாங்க. கங்கை கொண்ட சோழபுரத்தில் கங்கையிலிருந்து நீரை எடுத்து அங்கே பெருவுடையாருக்கு அபிஷேகம் செய்தார் என்று வரலாற்று கல்வெட்டுகள் சொல்லுகின்றன. கங்கை கொண்ட சோழபுரம், கங்கை கொண்ட சோழன் எதற்கு, எப்படி அவருக்கு பெயர் வந்தது? கங்கையை வென்றான், கங்கையை தோல்வியடைய செய்தான், அப்படி என்னும் ஒரு வரலாறு இருக்கு. வட மாநிலங்களை வென்றெடுத்த ராஜேந்திர சோழனுக்கு விழா, இதை இவர் வட மாநிலங்களில் சொல்லுவாரா? நேற்றுக்கு அரசு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கார், 3 லட்சம் கோடி இதுவரை யாரும், எந்த அரசும், காங்கிரஸ் அரசும் செய்யாததை நாங்கள் செய்திருக்கிறோம். 10 ஆண்டுகளில் 3 லட்சம் கோடி என்றார். அவருடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்றார், நாங்கள் இதுவரைக்கும் 10 ஆண்டுகள்ல 1,50,000
53,000 கோடி கொடுத்திருக்கோம், காங்கிரஸ் ஆட்சியில் கொடுத்திருக்காங்க. நாங்க 6,80,000 கோடி கொடுத்திருக்கோன்றார். இவர் சொல்றது 3 லட்சம் கோடி, அமித்ஷா சொல்றது 6,80,000 கோடி. இங்க ஒரு அமைச்சர் இருக்கார், அந்த அமைச்சர் சொல்றார் முருகன், அவர் என்ன சொல்றாருன்னா 11 ஆண்டுகள் 12 லட்சம் கோடின்றார். இதெல்லாம் ஒப்பிட்டு இன்னைக்கு ஆங்கில பத்திரிகை எல்லாம் வந்திருக்கு. இது எது உண்மை? பிரதமர் சொல்றாரு 3 லட்சம் கோடின்றார், ஒன்றிய அமைச்சர் முருகன் சொல்றாரு 12 லட்சம் கோடின்றார், உள்துறை அமைச்சர் சொல்றாரு 6,80,000 கோடி. இது யார் சொல்வது உண்மை? நாங்க சொல்றோம் உண்மையை. காங்கிரஸ் அரசு செய்தது போல் தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்கீடும் திட்டங்களும் 10 ஆண்டுகளில் 11 ஆண்டுகளில் பாஜக செய்யவில்லை. அதற்கு பல காரணங்கள் உண்டு. மன்மோகன் சிங் ஆட்சியில் வரி என்பது மக்களுக்கு இயல்பாக சுலபமாக இருந்தது, உதவுவதாக இருந்தது. ஆனா இப்ப இவர் கொண்டிருக்க ஜிஎஸ்டி 18 விழுக்காடுல இருந்து 40 விழுக்காடு, சவப்பெட்டிக்கும் ஜிஎஸ்டி, ஐசியூல இருக்கிற பொருட்களுக்கும் ஜிஎஸ்டி. ஐசியூல போயிட்டு பத்திரிகையாளர்களோ நாங்களோ ஏழை மக்களோ போயிட்டு வந்தாங்கன்னா உயிர்காக்கும் கருவிகளுக்கு ஜிஎஸ்டி. இதெல்லாம் காங்கிரஸ் ஆட்சியில கிடையாது. கொரோனா பெருந்தொற்று காலத்தில் உயிர்காக்கும் பொருட்களை இறக்குமதி செய்த அதுக்கு ஜிஎஸ்டி போட்டார். அப்போ ஒரு ஆதாரபூர்வமா இன்னைக்கு ஒரு கட்டுரை வந்திருக்கு. நீங்க பாத்தீங்களா, 2015 14வது நிதி ஆணையத்தின் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த ஆண்டறிக்கை. இதில் ஒன்றிய அரசின் மொத்த வரி வருவாயில் மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் அளவை 32% 42% டாக்டர் மன்மோகன் சிங் 10% உயர்த்தினார். அப்ப உயர்த்தினது வரி கட்டணது பாருங்க, 2 மடங்கு இப்ப வரி ஜிஎஸ்டி தமிழ்நாட்டில இருந்து நாம கட்டுறோம். அப்ப இவ்வளவு பெரிய வரி கிடையாது. 40%, 32%, 18% இஸ்லாம்லாம் கிடையாது. அப்ப சுலபமா இருந்தது வரி, ஃப்ரெண்ட்லி டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப ஜிஎஸ்டி மூலமா இவர் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பிட்டார். சர்ச்சார்ஜ், செஸ் இதெல்லாம் ஏத்திட்டார். இப்போ இவங்களுடைய ஆட்சியில நாம 32 விழுக்காடு இருந்து 42 விழுக்காடா 10% உயர்த்தி கொடுத்த டாக்டர் மன்மோகன் சிங் எங்க, இவர் 2 மடங்கு 3 மடங்கு வரியை உயர்த்தி வாங்கிட்டு 12% குறைச்சிருக்கார். இப்ப குறிப்பா சொல்லணும்னா நமக்கு கிடைக்க வேண்டிய நேற்றுக்கு முதலமைச்சர் கூட ஒரு கடிதம் விட்டிருக்கார். 2132 கோடி ரூபாய் சமக்ஷரா சிக்ஷா பள்ளி கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கவில்லை. இதனால் அடுத்த தலைமுறையை உருவாக்குகின்ற பள்ளி கல்வித்துறை முடங்கி போடும் அளவிற்கு இருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? மும்மொழி கொள்கை திட்டத்தில் கையொப்பமிட வேண்டும், புதிய கல்வி கொள்கை திட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொண்டால் நாங்கள் இந்த பணத்தை கொடுக்கிறோம் என்று தர்மேந்திர பிரதான் சவால் விட்டு சொன்னார். ஆனா பாஜக ஆளும் மாநிலங்களில் அதை எடுத்துக்கல. அவங்களே இப்ப எதிர்க்கிறாங்க. மகாராஷ்டிரால பாஜக ஆண்டாலும் எங்களுக்கு மராத்தி தான் தாய்மொழி, இந்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாங்க. இப்ப தொடர்ந்து தோல்வியில அறிவிப்பாங்க, தோல்வி அடைவாங்க, திரும்ப பெறுவாங்க. தான் பாஜகவுடைய ஆட்சியில் நடக்கிற ஸ்டைல். இப்ப என்ன சொல்றாங்க? எந்த மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறதோ ஏற்றுக்கொள்ளட்டும், ஏற்றுக்கொள்ளாத மாநிலங்களை போயிட்டு பிரச்சனை இல்லைன்றாங்க. ஆகையால படுதோல்வி அடைந்திருக்கின்ற 11 ஆண்டுகள் பாஜக ஆட்சியில தமிழ்நாட்டுக்கு உண்மைக்கு புறம்பான செய்திகளை பிரதமர் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். சொல்லுங்க. அதிமுக கூட்டணிக்கு விசிகா வரணும்னு எடப்பாடி பழனிசாமி அழைப்பு கொடுத்திருக்காரு. இந்த நிலையில நேற்று திருமாவளவன் பிரைம் மினிஸ்டர் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது ஒரு திருப்புமுனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கருத்து தெரிவிச்சிருக்காரு. அவர் அரியலூர்ல நிகழ்ச்சி நடக்குது. அவர் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர். அரியலூர் சட்டமன்றமும் சிதம்பரம் நாடாளுமன்றத்தில் இருக்கு. அப்படின்னா தூத்துக்குடியில் நடக்கிறதுக்கு போயிட்டு அம்மையார் கனிமொழி கலந்துட்டாங்க. அதுக்காக திருப்புமுனை ஏற்படும் ராஜேந்திர பாலாஜி சொல்லுவாரா? எந்தெந்த நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசு நிகழ்ச்சி நடக்குதோ அங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைப்பார்கள். அந்த அழைப்பின் பேர்ல தான் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் கலந்திருக்கார். இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் வலிமையா இருக்கு. இந்த தேசத்தை கட்டமைப்பதற்கான கூட்டணி, ஒரு முன்னுதாரணமான கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்கிறது. இதை பிரிப்பதற்கும் சூழ்ச்சி செய்வதற்கும் எவ்வளவு முயற்சி செய்தார்கள், ஆனால் அது எடுபடவில்லை.
கடைசி வரை அது எடுபடவும் முடியாது. நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு செங்கலை கூட பிரித்து எடுக்க முடியாது. எஃகு கோட்டை போன்ற வலிமையாக உள்ள கூட்டணி தான் இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்கிறது. மத்தியிலிருந்து தலைவர் பிரதமர் உள்துறை அமைச்சர் மத்திய வளர்ந்து பார்த்தீங்கன்னா இது தேர்தல் எதிர்கொள்ளிக்க வருகை. இதுக்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தலில் கூட 10 முறைக்கு மேல பிரதமராக வந்தார், அமித்ஷா வந்தார், ஒன்றிய அமைச்சர்கள் வந்தாங்க. ஆனா மக்கள் அவர்களுக்கு என்ன பாடத்தை போட்டுனாங்க? தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஒரு இடம் கூட இல்லை. அதை தான் 2026 தேர்தலையும் நடத்தி காட்ட போறாங்க. ஒவ்வொரு கட்சிகளும் திமுக வந்து ஓர்னையில் தமிழ்நாடு, அதிமுக தமிழகத்தை மீட்போம்னு எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம், அன்புமணி ராமதாஸோட நடைபயணம், விஜய் அடுத்து மாநாடு, அடுத்து அவருடைய காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் வியூகம். நாங்க மகாத்மா காந்தி வழியில அமைதி புரட்சி செஞ்சிட்டு இருக்கோம். கிராம கமிட்டி இது வரைக்கும் ஒரு கட்டமைப்பு இல்லாம இருந்தது. இப்போ எங்களுடைய மேலாள் சிறுபான்மை துறையின் தலைவராக இருந்த அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் தலைமையில் கிராம கமிட்டி சீரமைப்பு செஞ்சிருக்கோம். ஏறக்குறைய இந்த 6 மாதங்களில் 72 விழுக்காடை முடித்து 80 விழுக்காடு தொடு அளவில் இருக்கு. இதுதான் அமைதியாக நாங்க கிராம கமிட்டி அமைச்சிட்டு இருக்கோம். சில தொகுதிகளில் வந்து கூட்டணிகளுக்கிடையே காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியில் வந்து திமுகவிட வந்து எங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு இப்ப வெளிப்படையா பேச ஆரம்பிச்சாங்க. இது ஏதாவது கூட்டணியில் ஏதாவது குணப்பட்டு சார்? அந்த மாதிரி அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியாக இருக்கட்டும், திருவாரூரையா இருக்கட்டும், சில தொகுதிகள் வெளிப்படையாவே திமுக வந்து எங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கேட்கிறாங்க. இந்த மாதிரி கூட்டணியில குழப்பமா இருக்கா? தொகுதி உடன்பாடு எப்போ பேச வந்துருக்கீங்க? யாராவது அந்த தொகுதியில் நிற்பதற்கு விருப்பப்பட்டு அது மாதிரி சொல்லுவாங்க. அது வந்து தலைமையுடைய செய்தியா நம்ம பார்க்க முடியாது, தலைமையுடைய கருத்தா சொல்ல முடியாது. அவரவர்கள் விருப்பத்தை அவங்கவுங்க தெரிவிக்கிறாங்க. எண்ணிக்கை அதிகமா கேட்கறது வாய்ப்பு அது எங்க அகில இந்திய தலைமையை முடிவு பண்ணும். எல்லா கட்சியும் தன் விருப்பத்தை சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வந்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய வழிகாட்டுதல நடக்குது. இது தேசிய கட்சி வந்து மாநில கட்சிகள் வந்து அவங்க வழிகாட்டுதல் கலந்து யோசித்து பின்புதான் அறிவிக்கப்படும். தேர்தலுக்கு இன்னும் ஏறக்குறைய 10 மாதங்கள் இருக்கின்றன. இப்பொழுது அந்த அவசரம் தேவையில்லை என்று நினைக்கிறோம். தேர்தல் நெருங்கும் பொழுது காங்கிரசுடைய நிலைப்பாட்டை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி சொல்லும். அதான் சொல்றேன், இந்த அகில இந்திய காங்கிரஸ் தலைமை தான் முடிவு. எங்களுடைய உறுப்பினர்கள் தோழருடைய கருத்தை நாங்கள் அங்க சொல்லியிருக்கோம். அந்த முடிவை அவர்கள் எடுப்பார்கள். முதல்வர் வந்து தனியார் மருத்துவமனைக்கு தமிழிசை வந்து அரசு மருத்துவமனைக்கு போகல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்க எந்த மருத்துவமனையில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க? அவருடைய கணவர் எந்த மருத்துவமனையில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க? ஏன் இலவசமா போயிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வேலை பார்க்க வேண்டியது தானே? ஏங்க அவரவர் விருப்பம். ராமச்சந்திரால வந்து அவருடைய கணவர் வேலை பார்க்கிறாரு, அது தனியார் மருத்துவமனை. விஜய் ஹாஸ்பிட்டல்ல பார்க்கிறாரு, அந்த அம்மா தனியார் மருத்துவமனையில் வேலை பார்த்தாங்க, அவங்க விருப்பம். சில பேர் நாங்க அரசு மருத்துவமனைக்கு மட்டும்தான் வேலை பார்ப்போம், 3 ரூபாய் டாக்டர் 5 ரூபாய் டாக்டர் இன்னும் பேரும் கூட இருக்க டாக்டர் இருக்காங்க. அவரவர் விருப்பம். அது மாண்புமிகு முதலமைச்சருடைய விருப்பம். எங்க அவர் சிகிச்சை எடுக்கணும் அங்க போய் எடுக்கிறாரு. இதெல்லாம் வந்து ரொம்ப கீழ்த்தரமான விமர்சனம். அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. இப்ப அகில இந்திய தலைமையில் சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. எல்லா மாநிலங்களிலிருந்தும் பொறுப்பாளர்களை அனுப்பி அந்த ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டிலையும் வர போறாங்க. இன்னும் வெகு விரைவில் 1 வார காலத்தில் அது நியமிக்கப்படும். இந்த கிராம கமிட்டியுடைய சீரமைப்பு தலைவர் சொல்லுவார். அதாவது மொத்தம் இதுவரைக்கும் வந்து 16,000 கமிட்டி அமைத்து முடிச்சிருக்கிறோம். கிராம, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி. மாநகராட்சியில் வார்டு கமிட்டிகள், நகராட்சியில் வார்டு கமிட்டிகள், பேரூராட்சி கமிட்டி, வார்டு கமிட்டி, கிராம பஞ்சாயத்துகளில் வந்து கிராம காங்கிரஸ் கமிட்டி. இது 16,000 கமிட்டி அமைச்சிருக்கிறோம். ஒரு கமிட்டியில் வந்து சராசரியாக ஒரு தலைவர், 2 செயலாளர், ஒரு துணைத் தலைவர், ஒரு பொருளாளர், 10 செயற்குழு உறுப்பினர், மொத்தம் 15 பேர் இருப்பாங்க. இப்போ இன்றைக்கு வந்து எங்கள்கிட்ட வந்து எங்களுடைய வார் ரூம்ல தமிழ்நாடு முழுவதும் ஏறக்குறைய 1,70,70,000 காங்கிரஸ் தொண்டர்கள், நிர்வாகிகள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுடைய பெயர்கள், அலைபேசி எண் எல்லாம் பார்த்து சரிபார்க்கப்பட்டு அவங்களுக்கெல்லாம் நாங்கள் இப்போ வந்து ஒரு அடையாள அட்டையை வழங்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரோட மேனாள் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்கள் நாங்கள் எல்லாம் இப்போ வந்து பல மாவட்டங்களுக்கு நேரில் போய்
அந்த புதிதாக நியமிக்கப்பட்ட நிர்வாகிகளுக்கு QR கோடு போட்டு அடையாள அட்டை கொடுக்கணும். அந்த QR கோடு போட்டு அடையாள அட்டை கொடுக்கறது வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து எந்த அரசியல் கட்சியும் இதுவரைக்கும் செய்யாத முயற்சி. இந்த QR கோடுல வந்து அந்த நிர்வாகியை பற்றி அத்தனை விவரங்களும் இருக்கும். அவருடைய வாக்காளர் அடையாள எண், ஆதாருடைய அடையாளம், தொலைபேசி எண், அஞ்சல் முகவரி. இது வந்து இன்னைக்கு வந்து ஆயிரக்கணக்கான அட்டைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து வந்து தென் மாவட்டங்கள் முழுவதும் முடிச்சிருக்கிறோம். போன வாரத்துக்கு முந்தைய வாரம் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய மாவட்ட பாராளுமன்ற தொகுதிகளில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கும் அந்த அடையாள அட்டை கார்டுகள் வந்து வழங்கப்பட்டிருக்கின்றன, ஐடி கார்டு. வேலூர், அதற்கு பிறகு வேலூர்ல வந்து வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கான கார்டுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. சிவகங்கை தொகுதிக்கான கார்டுகள் எல்லாமே தயாராகி இங்கிருந்து போயிருக்கு. அது வந்து அன்னைக்கு உள்ள அவங்க அமைச்சர் முன்னாள் மேலாண் அமைச்சர் சிதம்பரம் அவர்களுடைய தேதிக்காக வேண்டி காத்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த அடையாள அட்டை அச்சிடுகிற பணியை தமிழ்நாடு காங்கிரஸே செய்கிறது. அதற்கான மெஷினே நாங்கள் வாங்கியிருக்கிறோம். அந்த மெஷினே வந்து அந்த ஒவ்வொரு நாளைக்கும் அடையாள அட்டை தயாரிக்கிறது, சாப்ட்வேர் டெவலப் பண்ணி அதுக்கு உள்ள சாப்ட்வேர் டெவலப் பண்ணியிருக்கோம். இது வந்து இது முடிகின்ற போது முதல்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கிராம கமிட்டி தலைவர்களை மட்டும் அழைத்து ஒரு நாள் அதுக்கு ஒரு மாநாடு நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் அதற்கான, அதாவது அகில இந்திய காங்கிரஸ் தலைவருடைய தேதியையும் நம்முடைய நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எங்கள் தலைவர் ராகுல் காந்தியுடைய தேதியையும் கேட்டிருக்கிறார். அவைகள் உறுதி செய்யப்பட்ட பிறகு அந்த நாள் அறிவிக்கப்படும். இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளுக்கு பயிற்சி கொடுப்பதற்காக 100 பயிற்சியாளர்களை நியமித்திருக்கிறோம். ட்ரெயினர்ஸ், மாஸ்டர் ட்ரெயினர்ஸ். இவர்கள் வந்து இந்த 17,000-16,000 கிராம கமிட்டி நிர்வாகிகளுக்கு எப்படி வந்து பொதுத்தளத்திலே வந்து பணி செய்வது. சமூக ஊடகங்கள் தான் இன்னைக்கு வந்து பல்வேறு அரசியல் கட்சிகள் வந்து களமாடுகிற தளமாக இருக்கிறது. ஆகவே சமூக ஊடகத்தை எப்படி கையாளுவது, பொதுமக்கள் பிரச்சனை எப்படி கையில் எடுப்பது, காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கைகளை எப்படி கொண்டு போய் இளைஞர்கள் மத்தியில் சேர்ப்பது என்பதற்கான பயிற்சி அளிக்க இருக்கிறார்கள். அந்த 100 பயிற்சியாளர்களுக்கான அறிமுக கூட்டம் வந்து 10 நாளைக்கு முன்னால் இங்க நடத்தணும். இப்ப அவர்களுக்கு தனியாக 3 நாள் பயிற்சி முகாம் நடத்த இருக்கிறோம். அதற்காக அகில இந்திய காங்கிரஸ் கட்சியிலிருந்து பயிற்சியாளர்கள் வருகிறார்கள். ஆகவே அது முடிந்த பிறகு, இந்த பயிற்சிகள் முடிந்த பிறகு இந்த 2 லட்சம் பேரையும் கூப்பிட்டு ஒரு பெரிய பேரணி நடத்துவதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார். மாநாடு நடத்துவதற்கு அந்த நாளுக்காக காத்திருக்கிறார். இதை இப்போ ஒரு நம்ம தலைவர், கிராம கமிட்டி சீரமைப்பு தலைவர் சொன்னதில் ஒரு சின்ன ஹேட் என்னன்னா, இப்போ ஒரு சாப்ட்வேர் டெவலப் பண்ணி இந்த QR கோடோட ஐடி கார்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு வரோம். இப்போ டேக்கியான்னு ஒரு சாப்ட்வேர் நிறுவனத்தோட நான் எங்களுடைய கட்சியில் ஒரு விஜயன் ஒரு தலைவர், துணை தலைவர் இருக்காரு. அவருடைய மகன் வந்து டேக்கியானுடைய சாப்ட்வேர் நிறுவனத்தின் தலைவராக இருக்காரு. எலன் மஸ்க் கம்பெனிக்கெல்லாம் அவங்க தான் சப்போர்ட் பண்றாங்க அமெரிக்காவில். அவர் ஒரு பெரிய நிறுவனத்துடைய தலைவராக இருக்காரு. அவர் ஒரு நாள் இங்க வந்து இவ்வளவு பிரமாதமா பண்றீங்க அந்த கிராம கமிட்டியை, நாங்க எங்களுடைய பங்களிப்பு தான் செய்யறேன்னுட்டு சாப்ட்வேர் டெவலப்மெண்ட் எல்லாத்தையும் அவர் இப்போ நாங்க எங்க கட்டுப்பாட்டில் பொறுப்புல எடுத்து நாங்க செஞ்சு தரோம். போர்காஸ்ட் எங்கெங்கெல்லாம் வெதர் போர்காஸ்ட் ஒரு மாவட்டத்தில் இருக்கு, அந்த மாவட்டத்துடைய விசேஷங்கள், திருவிழாக்கள், ஃபெஸ்டிவல் என்னென்ன இருக்கு, அங்க என்னென்ன தொலைபேசிகள் இருக்கு, என்னென்ன பேருந்து, ரயில், விமானம் இருக்கு, அது எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிட்டு நாங்க டே டு டே அப்டேட் பண்றோம் அப்படின்ட்டு ஒரு ஃப்ரீயா சாப்ட்வேர் டெவலப் நாங்க பண்ணி தரோம்னு சொல்லியிருக்காரு. அவருக்கும் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த பத்திரிகையாளர் மூலியமாக. அவர் பேர் வந்து ஜெய் விஜயன், அந்த கம்பெனியோட சேர்மன், டேக்கியான்னு ஒரு சாப்ட்வேர் நிறுவனம். இதுல கார்டு சொல்லணுமா? இப்போ இதுதான் வந்து இந்த கார்டு. இந்த கார்டு உதாரணமா இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது வந்து திருவள்ளூர் மாவட்டம் கொள்ளுமேடு அந்த கிராம காங்கிரஸ் கமிட்டிக்கான நிர்வாகிகளுக்கான கார்டு தான் இந்த கார்டு. இப்ப இவரை பாத்தீங்கன்னா, இந்த அதுல வடக்கு நல்லூர்னு ஒரு கிராமம் இருக்கு. தேவராஜ் என்பவர் தான் அதனுடைய தலைவர். அவருக்கு போட்டோ ஐடி கார்டு. இத மாதிரி பிரசாந்த் அப்படிங்கிறவர் துணைத் தலைவர், ஏழுமலை என்பவர் செயலாளர், நாகராஜ் ஒரு செயலாளர். இப்படி வந்து அவ்வளவு பேருக்கும் வந்து
இந்த மாதிரி அடையாள அட்டை, போட்டோ ஐடி கார்டு வித் QR கோட். நீங்க இந்த QR கோட் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுங்க, யாராவது உங்க போன்ல நீங்க வந்து அவருடைய கம்ப்ளீட்டா அவருடைய பர்டிகுலர்ஸ் பூரா அதுல வந்துடும். சோ இது வந்து இந்த மாதிரி கார்டுகள் வந்து 2 லட்சம் பேருக்கு கொடுக்குறோம். 2 லட்சம் பேருக்கு இந்த அடையாள அட்டை வழங்கப்படுகிறது. இந்த பணி வந்து விரைவில் இன்னும் ஒரு 10-15 நாள்ல அது முடிஞ்சிடும். அதற்கு பிறகுதான் அவர்களை முழுவதும் இந்த அடையாள பட்டியோடு ஒரு இடத்துல வந்து நாங்கள் அமர வைப்பதற்கான முயற்சியை மேற்கொண்டோம். ஓகே, ரைட். சொன்னீங்கல்ல தலைவராக சொன்னீங்க, அதை கொடுத்தீங்கன்னா அதோட சேர்த்து சரி, ஃபார்ம் கொடுக்குறது ஒன்று இருக்கு. சரி, கொஞ்சம் க்ளோஸ் ஏதோ ஓபிஎஸ் கேட்டீங்கம்மா, என்னது? ஓபிஎஸ் வந்து பிரதமரை சந்திக்கிறதுக்கு நேரம் கேட்டிருந்தாரு. ஆனால் வந்து நேரம் ஒதுக்கப்பட்டது. தொடர்ந்து என்டிஏ கூட்டணியில தொடர்றதா சொல்லிட்டு இருக்காரு. பிரதமர் சந்திக்கிறது கூட நேரம் ஒதுக்கப்பட்டது. இதுதான் பாஜகவுடைய ஸ்டைல். ஏற்கனவே 2021 தேர்தல்ல எப்படிலாம் பிரித்தாளும் கொள்கையில் இறங்கினாங்கன்னு தெரியும். டிடிவியை தனியாகவும் அம்மையார் சசிகலாவை தனியாகவும் நிக்க வச்சாங்க. முடிச்சாங்களா அந்த கட்சியை? பிறகு நாடாளுமன்ற தேர்தல் 24ல் ஒரு அதிமுக 4 அதிமுக. சசிகலா அம்மா ஒரு பக்கம், டிடிவி ஒரு பக்கம், ஓபிஎஸ் ஒரு பக்கம், எடப்பாடி ஒரு பக்கம், 4 ஆக்குனாங்க. இப்போ ஓபிஎஸ் வந்து அந்த அமைச்சரவையில் சேர்த்தது யாரு? தர்ம யுத்தம் நடத்தி தர்ம யுத்தத்தை கலைச்சது யாரு? தர்ம யுத்தத்துக்கு யாரு காரணம்? தர்ம யுத்தத்தை முடிவுக்கு வந்தது யாரு காரணம்? மீண்டும் அதிமுக இணைக்க முயற்சி செய்தது யாரு? முடியலன்னு சொன்ன உடனே இப்ப அவரை கைவிட்டது யாரு? இதுதான் பாஜக RSS உடைய சித்தாந்தம். பிரித்தாளும் கொள்கையில் பாஜகவுக்கு நிகரான கட்சி இந்த தேசத்தில் எங்கும் இல்லை. அதுதான் இப்ப ஓபிஎஸ் கைவிட்ட கதை. க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான். பொலிட்டிக்கலா ஒரு ஓகே.